ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு ஆச்சரியமான பெருமாளை பார்க்க போகிறீங்க. அப்படி சொல்கிறதா இல்லை உங்களை பெருமாள் பார்க்க போகிறான்னு சொல்கிறதா? எப்படி கேட்குறீங்களா? இப்போது அருள்மிகு ஸ்ரீ ரெங்கநாயகி தாயார் உடனமர்னு சொல்லக்கூடாது, கிடந்திருக்கிறார் ஸ்ரீ ரெங்கநாதர் பள்ளிகொண்ட பெருமாளை இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அபூர்வமான காட்சி பாருங்க, என்ன எழில் ஒழுகும் ராட்சத அழகு, அப்பா பார்க்க முடியாதுங்க. இரு கண்கள் போதாது, ஆதிசேஷன் 1000 கண் எதுக்கு வாங்கியிருக்காருன்னா இறைவனின் அழகை பார்க்கறதுக்கு தான். பெருமாளின் அழகை பார்க்கக்கூடிய ஒரு மோகம் ஈடு இணை இல்லை. அவ்வளோ அழகுங்க, எழில் கொஞ்சம் அழகு. நான் பேச விரும்பலை, நிஜமாவே சொல்கிறேன். நீங்கள் பெருமாளினுடைய அழகை தரிசனம் செய்த பின்பு அதை எப்படி இந்த அழகின் ரகசியங்கள் இந்த இடத்துல இவ்வளவு திருமால் பாடி ஊர் பேர் கண்டு மகிழுங்கள். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம் நாரணமே. ஓம் நமோ நாராயணம் ஸ்ரீ ஜய நாராயணம். ஓம் நமோ நாராயணம் ஸ்ரீ ஜய நாராயணம். ஸ்ரீ ஹரி நாராயணம் நமோ நமோ நாராயணம். ஸ்ரீ ஹரி நாராயணம் நமோ நமோ நாராயணம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம் நாரணமே. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம் நாரணமே. ஜீவானந்தம் தருமரவிந்தம் ஜீவானந்தம் தருமரவிந்தம் நீதானே ஹரி மாதவமே. நின் நிழல் தருமே பரிபூரணமே. கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் கருமானந்தம். கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் கருமானந்தம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம் நாரணமே. கோவிந்தா கோவிந்தா. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணாத். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்மதத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதாத்யானம் நாராயண பரஹ. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பரமானந்தம் முறையும் மன்றம் ஸ்ரீவைகுண்டம் லோகமதே. பரமானந்தம் முறையும் மன்றம் ஸ்ரீவைகுண்டம் லோகமதே. புனரபி ஜனனம் புனரபி மரணம் எழுதிய வதனம் புரிகிற சயனம் அறிந்து கொண்டோமே காத்தருளே. ஹரிஹரி என்போம் காத்தருளே. கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் கருமானந்தம். கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் கருமானந்தம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம் நாரணமே. கோவிந்தா கோவிந்தா.
எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் திருமால்பாடி. இக்கோயில் வந்தவாசியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கிபி 1136 பராந்தக சோழன் மகன் விக்ரம சோழனால் கட்டப்பட்டது. எம்பெருமானுடைய சன்னதியில் மற்றும் ஒரு விசேஷம் என்னவென்றால், ராஜர் கோபுரத்தில் தசாவதார உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஊர் பெயர் தொன்மையான பெயர் திரு ஆயர்பாடி, திருவாய்ப்பாடி, திருமால்பாடி என்று கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன பக்தர்களே, நான் சொன்னது உண்மைதானே? பேச விரும்பலன்னு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, ஆதிசேஷன் தன்னுடைய 1000 நாக்கு கொண்டு பெருமாளுடைய அழகை பேசணும்னு ஆசைப்பட்டாராம். ஆதிசேஷன் அப்படின்னா நாகதேவதைகளினுடைய அரசன். அவரு 1000 நாக்கு கொண்டு பேசினாலும் பெருமாளோட அழகை பேச முடியாது, அவ்வளோ அழகு. அப்பா, அப்போ நமக்கே இப்படி காட்சி கொடுக்கிறாருன்னா ஆதிசேஷனுக்கு எப்படி கொடுப்பாரு? ஆதிசேஷன் என்ன சாதாரண ஆளா? எல்லா அவதாரத்திலையும் கூட இருக்கக்கூடியவர். ராமானுஜரா இருந்தார், லக்ஷ்மணனா இருந்தார். நின்றால் குடை. இங்கே அனந்தன் மீது ஆனந்தமாக படுத்திருக்கும் பத்மநாப சுவாமி. அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க சுவாமியோட திருநாமம். நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இவங்க சொல்லுவாங்க ஆனா சாமியை காமிக்க மாட்டாங்க. ஆனா சாமி உங்களுக்கு காமிச்சிருக்கு. எதனாலன்னு தெரியுமா? எந்த திருத்தலத்திலும் இல்லாத ஒரு மகிமை. என்ன தெரியுமா? இங்க பாத்தீங்கல்ல, நான் சொன்னா இல்லையா, நம்மலாம் சாமியை பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? இல்ல இல்ல, சாமி நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் பார்வை. இது எந்த சயன கோலத்திலும் எங்கேயும் காண முடியாத ஒரு திருக்கோலம். அனந்தன் மீது ஆனந்தன் படுத்து பக்தரை காணும் காட்சி. அற்புதமான விஷயங்க. அப்ப இங்கே ஒரு சுவாமியை பார்க்க போறோம், ஆனா அது ஆண்டாள்னு சொல்லுவோம். ஆனா நீங்க கேட்பீங்க, கிளி எங்கன்னு? இங்க கிளிக்கு பதிலாக தாமரைப்பூ ஏந்தி அன்னை ஆண்டாளாக இருக்கிறார். பொதுவாக ஆண்டாள் சன்னதியில் ஆண்டாளுடைய வலது திருக்கையில் கிளி வைத்திருப்பார். இந்த ஆண்டாள் சன்னதியில் வலது கையில் தாமரை மொட்டை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் திருமுடியை நேராக இல்லாமல் ஒரு பக்கமாக திருமுடியை கொண்ட ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. அப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத இவங்க 2 பேருமே இந்த ஸ்தலத்தில் இருக்காங்க. இந்த ரங்கநாத பெருமாள் தன்னுடைய திருமால்பாடி என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ரங்கநாதர் பழைய பேர் பள்ளிகொண்ட பெருமாள். இது கல்வெட்டிலே இருந்தது இருக்கு. இந்த பெருமாளை பார்க்கறதுக்கு மலை மேல இருக்கார் பெருமாள். ஒரு 1008 படி இருக்குமா? அப்படிலாம் யோசிக்கலாம். வெறும் 100லிருந்து 106 படிக்கட்டு தான். 108 படிக்கட்டுன்னு கூட வச்சுக்கலாம். மாதவாய நமகா, கேசவாய நமகா, கோவிந்தாய நமகா. ஏற வேண்டியதான் படிக்கட்டு. அஷ்டோத்திரம் சொல்லிட்டு ஏறிடலாமே. மேலே போய் பெருமாளை பார்க்கணுங்கிற அனுகிரகம் சின்னதான். ஒன்றும் பெரிய கஷ்டமான படிக்கட்டு ஏற முடியாதுன்னு இல்லை. கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் படிப்படியாக ஏறும் பொழுது படியேறி வருவோர்க்கு பயம் இல்லையே. அந்த பயமே இல்லை, நமக்கு இல்லை. பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே. அதான் நாராயணா எனும் திருநாமம். அந்த நாராயண திருநாமத்தை சொல்றவனுக்கு பயம் வராதுங்க. இதுக்கு சாட்சியா நிக்கிறவர் யாரு? பிரகலாதன். பிரகலாதனுக்கு ஏற்பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவர் ஒரு ராஜாவா பிறந்தார். ஆனா அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்கள். என்னென்ன கஷ்டம்? தந்தையே நான் தாண்டா நாராயணன் அப்படிங்கிறார். இதெல்லாம் அவர் சொல்றாரு, நீங்களாம் நாராயணன் கிடையாது. தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில தான் நரசிம்ம அவதாரம் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே பிரகலாதன் இருக்காரு. இந்த ஸ்தலத்துல நாராயண பூஜை செய்யக்கூடிய பிரகலாதன். பிரகலாதன் யாருன்னு கேட்காதீங்க, பகவான் ஸ்ரீ வழிபாட்டு மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு ராகவேந்திரனுடைய முன்னாள் அவதாரம். வியாசராஜ தீர்த்தருக்கு முன்னாள் அவதாரம் பிரகலாதன். அப்ப அந்த அவதாரம் இங்கே நாராயண சேவை செய்கிறது. அனந்தன் இங்கே அருமையாக படுத்திருக்கிறார். இத்தனை சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இல்லாமலா போயிடுவார்? எந்த இடத்துல ஆஞ்சநேயர் இல்லாம? ராமா ராமான் 4 தடவை சொன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பாராம். இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு இங்கு இருக்கக்கூடிய சுனை தீர்த்தத்தின் மகிமையும், அது பேர் நாரத தீர்த்தம்னு பேரு, அதன் மகிமையும், அந்த ஸ்தலத்தில் ராமநாம ஜபத்தின் முறையையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த திருக்கோயில் பெருமாள் லக்ஷ்மி 2 பேர் இருக்கிற இடத்துல செல்வ செழிப்பு நல்லா தானே இருக்கும். அருமையா இருக்குங்க.
இந்த கோயிலினுடைய வெளிப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராஜவசீகரம்னு சொல்லலாம். பெருமாளே ராஜவசீகரி, அதில் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமாள். அங்கே ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பார். வீர ஆஞ்சநேயராக இங்கே அருள் பாலிக்கிறார். நம்மளுடைய வெற்றிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பகவான். வேறெங்கும் காண முடியாத அளவிற்கு ஸ்ரீ வீராஞ்சநேய எம்பெருமான் தெற்கு நோக்கிய வீராஞ்சநேய பெருமாள், நேர்முகத்துடன் தெற்கு நோக்கிய வீராஞ்சநேய பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. நான் நாரத சுனை அதை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். இங்கே நாரத சுனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சுனையில் தீர்த்தம் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணப்படுது. பெருமாளுடைய ஆராதனைக்காகவும் அபிஷேகத்திற்காகவும், திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகத்திற்காகவும் சுனை, நாரதர் தீர்த்தம் என்ற சுனை இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. இந்த ஸ்தலத்தினுடைய மகிமையை அதான் சொன்னேன், ஒரு நாக்கால சொல்ல முடியாது. 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமான இந்த ஸ்தலம். இங்கே கருடன், சிறிய திருவடி, பெரிய திருவடி எல்லாருமே இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார்கள். ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதியில் பொதுவாக கருடாழ்வார் மட்டும் சன்னதியில் இருப்பார். இங்கு சன்னதியில் ஸ்ரீ வீராஞ்சநேயரும் ஒரு பக்கம் ஸ்ரீ வராகர் சுவாமியும் அமைந்துள்ளார். சித்திரை மாதத்திலே சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாதத்திலே கருட சேவை, ஆவணி மாதத்திலே கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாதத்தில் எல்லா சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு. எம்பெருமானுடைய சன்னதியில் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு தீபம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் தீப திருவிழா நடைபெறுகிறது. மார்கழி மாதத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சொர்க்கவாசல் வழியாக எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தாற்போல் வடக்கு நோக்கிய வாசல் அமைந்துள்ள சன்னதி இக்கோவில் மட்டும் அமைந்துள்ளது. தை மாதத்தில் காணும் பொங்கல் பெருமாள் உற்சவத்தில் காணும் பொங்கல் பார்வேட்டை என்று சொல்லக்கூடிய உற்சவ வைபவம் இக்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஹரி இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. அதனால இந்த நேரத்தில் ஒரு சிறிய விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறோம். பேர் வைக்கும் பொழுது முழுமையான பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். நாராயணன் அப்படின்னா நாராயணன் கூப்பிடணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு பெரிய மனிதர்களை சந்திப்போம். பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி இந்த உலகத்தில் என்ன மந்திரம் சொல்லி வழிபடலாம்? விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாங்கிறார். உடனே நீங்க கேட்கலாம், பார்வதிக்கே தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அதை உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக சாமி விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், என்னால் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியா சொல்லுங்க. அப்படியா? அப்ப பகவான் உவாச ஈஸ்வர உவாசன்னு சொல்றார். ஈஸ்வரனே என்ன சொல்றார்? ஸ்ரீ ராம ராம ராமேத்தி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரு 2 வரியை சொல்லு. அதுக்குன்னு டைம் இல்லைங்க, என்னால் முடியாது. ஏன்னா நம்ம நிறைய சோம்பேறிகள் இருப்பாங்க, இந்த மாதிரி மந்திரம் சொல்ல முடியாதுன்னு. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த பார்வதி தேவி கேட்குறாங்க. சரி, அப்புறம் என்னதான் சொல்றது? 2 எழுத்து மந்திரம் ராமா என்ற மந்திரத்தை ஓதுபவர்களுக்கு இந்த ஸ்தலத்தில் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள், அதாவது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்ங்கிறான் முதல் வார்த்தை. இந்த லக்ஷ்மி பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ லட்சணம் பொருந்திய ஒரு புன்னகை பூத்த ஒரு சிரிப்பு, ரொம்ப அருமையா இருக்கும். இந்த லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டா கண்டிப்பா நமக்கு வாழ்வில் ஏறுமுகம். இந்த திருமுகத்தை பார்த்தால் கண்டிப்பாக ஏறுமுகம். அப்பேற்பட்ட சாந்தி சொரூபிணியாக இங்கே அன்னை ஸ்ரீ ரங்கநாயகி என்ற திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார். நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணாத் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்மதத்வம் நாராயண பரஹ நாராயண பரோ தியானம் நாராயண பரஹ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பரமானந்தம் முறையும் மன்றம் ஸ்ரீவைகுண்டம் லோகமதே. பரமானந்தம் முறையும் மன்றம் ஸ்ரீவைகுண்டம் லோகமதே. புனரபி ஜனனம் புனரபி மரணம் எழுதிய வதனம் புரிகிற சயனம் அறிந்து கொண்டோமே காத்தருளே. ஹரி ஹரி என்போம் காத்தருளே. கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் பரமானந்தம். கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் பரமானந்தம்.
गोविन्दं निजमानन्दं नारणमे गोविन्दा गोविन्दा। நாரணபந்தம் நாடுது நெஞ்சம் நாரதன் கொஞ்சும் நாதமயே. நாரணபந்தம் நாடுது நெஞ்சம் நாரதன் கொஞ்சும் நாதமயே. கருணானந்தம் சுரந்திடும் மன்றம் வலம்புரி சங்கம் இடம் பெறும் அங்கம். அளந்தோம் அறிந்தோம் மாதவனே பெறுவோம் பூரணமே. गोविन्दं भज गोविन्दं हरि गोपालं परमानन्दं गोविन्दं भज गोविन्दं हरि गोपालं परमानन्दम् भज गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे. भज गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे. जीवानन्दं तरुमरविन्दं जीवानन्दं तरुमरविन्दं नीदाने हरि माधवमे निन् निडल तरुमे परिपूरणमे. गोविन्दं भज गोविन्दं हरि गोपालं परमानन्दं गोविन्दं भज गोविन्दं हरि गोपालं परमानन्दं गोविन्दं भज गोविन्दा गोपाला गोविन्दा இப்ப நம்ம இந்த ஸ்தலத்தினுடைய மகிமைகளையும் பெருமைகளையும் அனந்தன் மீது ஆனந்தன் அமர்ந்திருக்கும் திருச்சேவை கொண்டு பள்ளி கொண்ட பெருமாள் என்ற திருநாமத்தாக ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எங்கேயாவது பெருமாள் சின்மய முத்திரை கொண்டு வச்சிருக்காரா? சின்மய முத்திரைனா இப்படி, இதுதான் சின்மய முத்திரை. ஐயப்பன் எப்பயுமே சின்மய முத்திரையோடு இருப்பார். அந்த சின்மய முத்திரை கொண்டு இங்கே பெருமாள் இருக்கிறார். எப்போதுமே இந்த சின்மய முத்திரை இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்யறதுனால பொதுவாகவே இந்த விஷயம் வெற்றிகரமாக அமையறதுக்கு தான் இந்த முத்திரை. வெற்றி கிட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முத்திரை. இது தவக்கோல முத்திரை. பக்தர்களை பார்த்த வண்ணம் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளாக அருள்பாலிக்கிறார். ஓம் தட் விஷ்ணோ பரமம் பதம் சதா உச்சந்தி சூரியக திவீதரக்ஷராதரம் தப்பிப்ராசோ உபன்யஹோ ஜாக்ருவாகம் சஸ்ஸமந்ததே விஷ்ணோர்ய பரமம் பதம். அரசு துறையில் வேலை செய்பவர்கள் வேண்டிய இடங்களுக்கு விருப்பம் போல பதவியோடு இடமாற்றம் வேண்டுமா? பெருமாளை ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவித்தால் எந்த இடத்திற்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு பெருமாள் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திற்கு பெருமாள் டிரான்ஸ்ஃபர் செய்து கொடுப்பார். அதற்கு அடுத்தாற் போல் கல்யாண பாக்கியம் வேண்டுமா? பெருமாள் உடனே கல்யாண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள். குழந்தை பாக்கியம் பெருமாள் அருளக்கூடிய பெருமாள். பெருமாளுடைய வலது திருக்கையில் சின்முத்திரை என்று சொல்லக்கூடிய 3 கட்டை விரலையும் மோதிர விரலையும் மடித்தார் போல் 3 விரலை மோதிர விரலையும் கட்டை விரலையும் மடித்துக் கொண்டிருக்கிறார். மற்ற 3 விரலை திருமுடி மேல் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை எல்லாம் அளந்து பெருமாள் ஆனந்தரங்கனாக நமக்கெல்லாம் மரக்காலை தலையணையாக வைத்துக்கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி அருகில் அமர்ந்திருக்க ஆதிசேஷன் மேல் அனந்தசயனாக பள்ளி கொண்டிருக்கிறார். இன்றைய திருநாளில் திருமகளையும் திருமகனையும் ஸ்ரீ ரங்கநாதரின் பெருமைகளையும் அறிந்து கொண்டு
இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறவும் மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிலைத்திருக்கும் என்று கூறி மீண்டும் நாளை காலை அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நாராயண அர்ப்பணம்.